எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு தனது 50வது ஆண்டு திரை வாழ்க்கையில நுழைய இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட 73வது வயதிலையும் துடிப்பாக நடித்துட்டு வர்றது அவரது ரசிகர்களை பெரிய மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இளம் நடிகர்களுக்கு இணையாக அவரும் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமாகிட்டு வராரு. ஒவ்வொரு படத்திற்கும் தனித்துவமான கதையோட மாஸ் காட்டிட்டு வராரு. ஜெய்பீம் புகழ் தாசிங் ஞானவேல் இயக்கத்தில் போலி என்கவுண்டருக்கு எதிராக சமூக சீர்திருத்த அக்கறையோட தலைவர் இணைந்துள்ள திரைப்படமே வேட்டையன். இதனைத் தொடர்ந்து வெற்றி இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல யங்ஸ்டர் ஸ்டோரியில இணைய இருக்காரு தலைவர். படத்திற்கான தலைப்பு மற்றும் டைட்டில் ப்ரோமோ வெளியாகி இருக்கு. கூலின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 600 கோடி தாண்டி இருக்கிறதுனால மீண்டும் சொல் மன்னன் நிரூபிச்சிருக்காரு ரஜினி. இதனைத் தொடர்ந்து அதோட 2வது பாகமாக ஜெயிலர் 2 திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறதாக தெரிவிச்சிருக்க சன் பிக்சர்ஸ். சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான தகவலின்படி அவருடைய 173வது படத்துல மாரி செல்வராஜ் இயக்க இருக்கிறதாகவும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சார்பில் குமார் அந்த படத்தை தயாரிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் அவரோட 174வது திரைப்படத்தை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து ராஜமௌலி இயக்கத்தில் தலைவர் 175 படமாக உருவாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட இணைய ஆசையாக இருக்கிறதாக தெரிவிச்சிருந்தாரு ராஜமௌலி. இவங்க கூட்டணி அமைந்தா மொத்த திரையரங்கும் அதிரும் என்பதுல சந்தேகம் இல்ல.